செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 23 அடியை தாண்டியதால் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்பொழுது வரை வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீராக 1000 கனஅடி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்மட்டம் 23 அடியை தாண்டியிருப்பதன் காரணமாக பாதுகாப்பு கருதி 5 கண் மதகு வழியாக 1000 கனஅடி உபரி நீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரித்து அந்த நீர் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவிலிருந்தே பெய்து வந்த கனமழையின் காரணமாக விட்டு பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாகவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருவதால் அந்த நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியுடைய 3645 மில்லியன் கனஅடியில் 3453 மில்லியன் கனஅடி நீர்மட்டம், அதாவது 24 அடியில் 23.30 அடியை எட்டியிருக்கிறதன் காரணமாகவே பாதுகாப்பு கருதி தற்போது அணையிலிருந்து உபரி நீராக 1000 கனஅடியானது ஏரியிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உபரி நீர் வெளியேறுவதன் காரணமாக குன்றத்தூர், காவனூர், சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மறை, வழுதியம்பேடு உள்ளிட்ட கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை பெய்த மழையின் போது 60% அளவிற்கே செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்மட்டம் இருந்த நிலையில் தற்போது மொத்தமாக இருக்கக்கூடிய 24 அடியில் 23 அடி நிரம்பியை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி 1000 கனஅடி உபரி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீர் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் அடுத்ததாக ஒரு 1000 கனஅடி நீரானது திறக்கப்படலாம். ஆனால் தற்போது வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை என்பது பெய்யாததன் காரணமாக இதுவே பாதுகாப்பு கருதி திறக்கக்கூடியதாக இருக்கும். இதன் காரணமாக அடையார் கரையோர பகுதி மக்களுக்கானது வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடப்பட்டு உரிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், அந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடியதில் யாரும் ஆற்றினுடைய உட்பகுதிக்கு வருவதோ செல்ஃபி எடுப்பதோ போன்ற அபாயகரமான செயலில் ஈடுபட வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து சென்னையில் பெய்து வரக்கூடிய மழை, குறிப்பாக செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் இருக்கக்கூடிய ஏரியினுடைய பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய காரணமாக நீர்வரத்து அதிகரித்து நீர்த்தேக்கங்களில் அதிக அளவில் மழைநீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய 24 அடியில் 23 அடி நீர் திறந்திருக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பாதுகாப்பு கருதி 1000 கனஅடி நீரானது தற்போது உபரி நீர் என்பது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடையாறில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு கருதி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது வரைக்கும் மழை இல்லை. மழை மற்றும் வரக்கூடிய நீர்வரத்தினுடைய அளவை கருதி அடுத்த கட்டமாக நீர் திறக்கலாமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்மட்டம் உயர்வு என்பது கண்காணிக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய பெய்த கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் நிகரார் செய்தியாளர் ரமேஷ் பாபு, கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கரிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? விவசாயிகள் என்ன சொல்றாங்க இது குறித்து? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் பெஞ்சல் புயல் மழையின் காரணமாக அதிக அளவில் விவசாய நிலங்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று காலை முதல் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், சேந்தநாடு, சேந்தமங்கலம், எறையூர், களமருதூர், இளவனாசூர் கோட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அனைத்து கிராமங்களிலும் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் விடிய உளுந்தூர்பேட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் அளவு உளுந்தூர்பேட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் 101 மில்லிமீட்டராகவும், எறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 100 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இந்த விடிய பெய்த மழையின் காரணமாக திருநாவலூர், சேந்தநாடு மற்றும் உளுந்தூர்பேட்டை பகுதியுள்ள நெல் உள்ளிட்ட விவசாய நிலங்களில் மழை நீர் அதிக அளவு தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஏற்கனவே பெய்த மழைக்கு தண்ணீர் அதிக அளவில் விவசாய நிலத்தில் தேங்கி இருந்த நிலையில் தற்போது விடிய பெய்த இந்த மழையின் காரணமாக நெல், உளுந்து உள்ளிட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் ஆசனூர் கிராமத்தில் உள்ள அரசு
மேல்நிலைப் பள்ளியில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதனை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பூமாம்பாக்கம் கிராமத்தில் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் அதனை பொதுமக்கள் வெளியேற்றி வருகின்றனர். அதேபோல் பூமாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ரயில்வே தரைப்பாலத்திலும் அதிக அளவு தண்ணீர் தேங்கி உள்ளதால் அதன் உள்ளே செல்வதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு சுற்றி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் தாழ்வான பகுதியிலும் சாலைகளிலும் தேங்கியுள்ள தண்ணீரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை பகுதி அதிக விவசாய பகுதியை சேர்ந்தது என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை அதிகாரிகள் விரைந்து வழங்கிட வேண்டும் என உளுந்தூர்பேட்டை பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நெல் மற்றும் 500 ஏக்கருக்கு மேல் உளுந்து பயிர்களும் மற்றும் இதர சாகுபடி பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விரைந்து நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.